ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ். இன்றைக்கி முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, நான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது ஒரு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்பைசஸாக ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுருங்க. இங்கே நான் ஒரு அரை கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. நான் இங்கே ஒரு அரை ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நான் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ எல்லா ஸ்பைசஸையும் நல்லா வதக்கிக்கோங்க. மல்லி விதையோட அந்த ரா ஸ்மெல் போகணும், அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க. ஆனால் கசகசா போட்டிங்கனாக்கா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனால தான் நான் கசகசா போட்டேன். இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வேர்க்கடலை டெய்லி ஃபுட்டில் சேர்த்துக்க மாட்டோம் நிறையா. இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விடலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இப்போ தக்காளி நல்லா மசிகிறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் அந்த காய் மேலே நல்லா படுற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ மசாலாலாம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லா காயிலையும் படுற மாதிரி ஒரு முறை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்தாச்சு. இப்போது இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அப்பப்போ இடையில இடையில நல்லா கிளறி விடுங்க. அடியில் அடி பிடிச்சிக்கும், அதனால் நல்லா கிளறி விடுங்க.
இந்த கிரேவி சப்பாத்தி, நான், புலாவ், பிரியாணி எல்லாத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு, முருங்கைக்காலாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஒரு கரண்டியில் வச்சு நல்லா மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நான், ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.